ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எக்கனாமிக் இருக்கு இல்லையா, எக்கனாமிக்கில் இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் இருக்கக்கூடிய வரலாறு, அந்த ஹிஸ்ட்ரி, பேங்க்கோட ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்டிங் எப்படி இருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய பேங்க் வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து ஒரு கிறிஸ்பாக பார்த்துடலாம். இது எங்கே இருக்குன்னா, நம்மளுடைய 11th அண்டு 12th புக்கில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்டு அக்கௌண்ட்ஸ் அந்த புக்கில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெசன் படிச்சுக்கோங்க. பிஃபோர் தட் இது ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் வங்கிகளின் வரலாறு பார்க்க போகிறோம். பேங்க்கோட வரலாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல் வங்கி அப்படின்னு நம்ம எதோ சொல்லுவோம்னா ஹிந்துஸ்தான் வங்கி 1770. அது வந்து ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட பேங்க் தான் வந்து ஹிந்துஸ்தான் பேங்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்னு சொல்லுவோம். ஸோ ஹிந்து தான் ஃபஸ்ட்டு. ஹிந்துஸ்னு வந்தால் 1770. இது வந்து ஆங்கிலேயர்களால். நெக்ஸ்ட் இதோட பிரசிடென்சி வங்கியாக வந்து ஒரு 3 பேங்க் வந்து இருக்கும். இதெல்லாம் தான் இந்திய பேங்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அந்த 3 பேங்க் என்னென்னா, நம்ம அப்போ வந்து ரூல் பண்ணியிருப்பாங்களே அந்த 3 இடத்துல தான் வந்து ஜட்ஜு அந்த மாதிரியெல்லாம் ஸ்டார்டிங்கில் இருக்கும் இல்லையா, அந்த 3 பிளேஸை தான் சொல்கிறாங்க. வங்காளம், மும்பை, சென்னை. வங்காளம், மும்பை, சென்னை. ஸோ இயர் வந்து பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது 1809. நெக்ஸ்ட்டு 1840, 1843. ஸோ சென்னை அப்படின்னா 1843, மும்பை வந்து 40. ஸோ வங்காளம் அப்படிங்கிறது 1809. ஸோ இயர்ஸும் அந்த பேரும் வந்து கொஞ்சம் ரிமெம்பர் வச்சுக்கணும். இதை தான் வந்து பிரசிடென்சி வங்கி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஜாயின் பண்ணது எப்போனா 1921 இம்பீரியல் பேங்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட் மீன்ஸ் இந்திய ஸ்டேட் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ எஸ்பிஐ தான் வந்து என்னது 1955 வந்து நம்ம இந்தியன்ஸ் தான் வந்து அதை கொண்டுட்டு வந்திருப்போம். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து முதல் பேங்க்கு. ஸோ இயர்ஸ் வந்து இந்துஸ்தான் பேங்க் அப்படின்னா 1770, வங்காளம், மும்பை, சென்னை. ஸோ வங்காளம் தான் ஃபஸ்ட்டு, அப்போ வந்து 1809. மும்பை வந்து 1840. ஸோ அந்த நம்ம இந்த பிளான் படிப்போம்ல, பாம்பே திட்டம் வந்து 1940 அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1940, இது 1840. பேங்க் வந்து 1840. சென்னை பேங்க் வந்து 1843. ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம். சென்னை எத்தனை லெட்டர் இருக்குது, 3 லெட்டர் இருக்குது. ஸோ 43. மும்பை வந்து 40. ஸோ இதெல்லாம் இணைச்சது இம்பீரியல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட் பேங்க் வந்து 1955 இந்தியர்களால் கொண்டு வரப்பட்ட ஃபஸ்ட்டு பேங்க். அதாவது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குன்னா 1969 வந்து நம்ம அண்ணா பீரியடில் 14 தான் இருந்தது. எல்லாமே வந்து நம்ம 14 ஸ்டேட்ஸ் தான் பிரிச்சிருப்பாங்க. பிஃபோர் 1956க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 14 ஸ்டேட்ஸ். அதே மாதிரி 1969 14 பேங்க் தான் தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு 1980 வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 6 பேங்க் இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இயர்ஸாக இருக்கும். இதை தான் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டயக்ராம் போட்டு இந்த பாக்ஸ் கண்டென்ட்டை வந்து ஒரு டயக்ராம் போட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அந்த 69 14, 80 6 பேங்க் அப்படின்றத நேஷ்னலைஸ்டு பண்ணாங்க இல்லையா. ஸோ அதை வந்து என்னென்ன பேங்க் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ அதை லைட்டாக பார்த்துக்கோங்க. பட் 69 இந்த எத்தனை பேங்க் அப்படிங்கிறது மட்டும் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஆர்பிஐக்குள்ளே போயிடலாம். இந்த ஆர்பிஐ அப்படிங்கிறது வந்து எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றது ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. ஸோ என் கூடவே சேர்ந்து நீங்களும் ஒரு ஷார்ட்கட்டில் வந்து நம்ம ஈஸியாக அதை பார்த்துடலாம். கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இந்திய ரிசர்வ் பேங்க், அதுதான் வந்து ரிசர்வ் பேங்க் தான் ஆர்பிஐ தெரியும். ஸோ இதோட கமிஷன், போடப்பட்ட கமிஷன் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஹில்டன் யங் கமிஷன். ஸோ ஹில்டன் யங் கமிஷன். ஸோ ஒரு யங்ஸ்டரால் உருவாக்கப்பட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹில்டன் யங் கமிஷன். நெக்ஸ்ட்டு ரிசர்வ் பேங்க்கோடைய ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1934. அப்புறமா அறிவிக்கப்பட்டு தொடக்கப்பட்டது தான் வந்து April 1, 1935. என்னது ஏப்ரல் 1னாலே ஏப்ரல் ஃபூல் தான். அந்த டேட்டில் என்னது பேங்க் வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் ஷாக் ஆகுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. April 1, 1935. இன்வெஸ்ட் பண்ணது 5 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு ஆளுநராக இருந்தது யாருன்னா ஸ்மித் அவர்கள் 1935. அப்புறம் வந்து முதல் இந்திய ஆளுநர்
அதாவது ஆஸ்போர்ன் ஸ்மித் அப்படின்னு புக்கில் போட்டிருப்பாங்க. ஆஸ்போர்ன் ஸ்மித் அவர்கள் 1935 அவர் வந்து பிரிட்டிஷ் கவர்னராக இருப்பார். இந்தியன் கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிடி தேஷ்முக். ஸோ போடப்பட்ட கமிஷன் வந்து ஹில்டன் யங் கமிஷன் 1934 ஸ்டார்ட் பண்ணி தொடக்கப்பட்டது 1935. 5 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் கவர்னர் வந்து ஆஸ்போர்ன் ஸ்மித் 1935 இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியன் கவர்னராக இருந்தவங்க சிடி தேஷ்முக் அவர்கள். தலைமையகம்னு பார்த்தீங்கன்னா மும்பை தான். தலைமையகம்னா என்னது? ஹெட் வந்து எங்கே இருக்கும்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மும்பை தான். தேசியமயமாக்கப்பட்டது 1949. 4 மண்டலம். இதில் வந்து எப்படி இருக்குன்னா 4+4 4 மண்டலம், 4 துணை கவர்னர்கள். ஆளுநர் வந்து யாருன்னா சக்தி காந்ததாஸ் அவர்கள். ஸோ அப்புறம் ஒரு சின்ன பாக்ஸ் கண்டென்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 1934 தான் இது வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நம்ம முன்னாடி பார்த்தோம்ல April 1, 1935 கல்கத்தா. ஸோ இப்போ பெர்மனெண்ட்டாக வந்து கல்கத்தாவிலேருந்து பெர்மனெண்ட்டாக மும்பைக்கு வந்தது 1937. அப்புறமா நேஷ்னலைஸ்ட் ஆக்கப்பட்டது தேசியமயம் 1949. இதுவும் 1949 ப்ரைவேட்ஸ் அவங்களால சேர்த்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸாக சேர்த்து தான் நடத்தப்பட்டது ஆர்பிஐ. இப்போது 2016 வந்து பார்த்திங்கன்னா 1934 வந்து அதை வந்து கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. என்னென்னா அமெண்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன வந்திருக்குன்னா நெகிழ்வான பணவீக்க இலக்கு கட்டமைப்பை சட்டப்பூர்வமான இப்போ இன்ஃப்ளேஷன் ஏறுது, இன்ஃப்ளேஷன் குறையுதுன்னா அந்த ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க தானே அந்த எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் அந்த ரேட்டை வந்து இது பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்டு இதோட மண்டல அலுவலகங்கள் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ 19 4 மண்டலங்கள், 4 துணை ஆளுநர்கள்னு பார்த்தோம். இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறது வந்து 19 அலுவலகங்கள், 11 துணை அலுவலகங்கள். ஸ்டார்டிங் 4+4 இருந்துச்சுப்பா. இப்போ இருக்கிறது வந்து 19+, தற்போது 19+11 அந்த மாதிரி இருக்கு. ஸோ 4 மண்டலமாக இருந்தது. அந்த 4 மண்டலம் பார்த்தோம் இல்லையா, அது என்னென்னா டெல்லி, அப்புறம் வந்து சென்னை, கொல்கத்தா, இது எல்லாமே, அப்புறம் மும்பை இப்படி இருக்க. ஸோ இந்த சைடு கொல்கத்தா, இந்த சைடு சென்னை, இந்த சைடு மும்பை, இந்த சைடு டெல்லி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதிகாரிகளுக்கு 2 பயிற்சி கல்லூரிகளை கொண்டுள்ளது. சென்னை அப்படின்னு பார்த்தா ரிசர்வ் வங்கி பணியாளர், பூனேயில் வேளாண் வங்கியியல் கல்லூரி. ஸோ 2 கல்லூரி எங்கே இருக்குன்னா சென்னை மற்றும் பூனே. ஸோ உருவாக்கப்பட்ட புதிய துறை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 6, 2005 வந்து இது என்ன அப்படின்றத கண்காணிக்கணும்னு ஒரு நிதி சந்தை துறை அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அப்புறம் 1934 ஒரு சட்டத்தின் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன லாபம் வருதோ அது எல்லாத்தையும் சென்ட்ரலுக்கு வந்து அனுப்பணும். ஸோ நிதி மேலாளர் அந்த ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து அந்த பேங்க்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ரா அல்லது லாபம் அந்த ஃபினான்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டீட்டெயிலில் வந்து அரசாங்கத்துக்கு வந்து அந்த தொகையை வந்து கொடுப்பாங்களாம். அப்புறம் வந்து OH மலேகம் அவங்களுடைய OH மலேகம் அவங்களுடைய ஹெட்டில் வந்து என்ன நடந்திருக்குன்னா ஒரு தொழில்நுட்ப டெக்னாலஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க 2013. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ரூபாய் அப்படின்றது இது ப்ரீவியஸ் இயர் Group 2 கொஸ்டின். ஓகேங்களா. ரூபாய் பிரச்சனை யார் எழுதுனான்னு கேட்டாங்க. நம்ம அம்பேத்கர். இதை நம்ம பல இதில் படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு மத்திய நிறுவனம் 1926 வந்து பார்த்திங்கன்னா இது எப்போனா இது வந்து 1923 எழுதியிருப்பார். அவர் எழுதின அந்த புக் வந்து 1923. நெக்ஸ்ட்டு 1926 வந்து இந்திய நாணயம் மற்றும் நிதிக்கான ராயல் கமிஷன் போடப்பட்ட கமிஷன் வந்து ராயல் கமிஷன் ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கமிஷன் வந்து என்னது ஹில்டன் யங் கமிஷன் ஃபஸ்ட்டு போட்டது. அப்டேட் பண்ணி 1926 போட்டது வந்து ராயல் கமிஷன். இவங்களுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த ஹில்டன் யங் அப்படின்ற கமிஷனாக வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய மத்திய நிறுவனம் 1926 இந்த நாணயம் மற்றும் நிதிக்காக ராயல் கமிஷன் இந்த ஹில்டன் யங் கமிஷன் வந்து நம்ம சொன்னது ராயல் கமிஷன் தான் பரிந்துரை பண்ணியிருப்பாங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட்டு 1949 தான் இதை வந்து நேஷ்னலைஸ்ட் ஆக்கிட்டாங்க. ஆசிய கிளியரிங் யூனியனின் உறுப்பினராக மாற்றப்பட்டது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே என்னென்ன வரும்னா அந்த மானிட்டரி பாலிசி, அப்புறம் வந்து ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்ட்டு படிப்போம். பணவியல் கொள்கை மற்றும் நிதியியல் கொள்கை அப்படின்ட்டு நம்ம புக்கில் படிப்போம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஒர்க் வந்து என்னென்னா கரன்சியை வந்து இஷ்யூ பண்ணுறது. அப்புறம் வந்து இதை வந்து அரசுக்கே வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. வங்கிகளின் வங்கி, பேங்கர்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. ஃபாரின் வந்து எக்ஸ்சேஞ்ச் கட்டுப்பாடு, இப்போ மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ஆர்பிஐ கீழே தான் வரும். அதுதான் இதோட ரோலு. நெக்ஸ்ட்டு வந்து பண இருப்பை வந்து சூப்பர்வைசர் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தான் இதோடைய முக்கியமான ரோலு. ஸோ இதை புக்கில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓவராலாக பார்த்துட்டு
இதுதான் இம்பார்ட்டன்ட் கிளான்ஸு. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா இதுதான். நெக்ஸ்ட் இதுக்கு கீழே என்னென்ன இருக்குங்கிறத புக்கில் இருக்கும், நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.